சேலத்தில் வடமாநில கூலி தொழிலாளர்களை பீகாரிலிருந்து வரவழைத்து கடத்தி சென்று பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட நபர் யார்? மேலும் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது? விரிவா பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இருப்பதாக கூறி பீகார் மாநிலத்தை சேர்ந்த ருக்மணி அன்சாரி என்பவருடன் மேலும் 8 நபர்களை போன் மூலமாக தொடர்பு கொண்டு வரவழைத்துள்ளனர். குறிப்பாக ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த இந்தரஜித் என்பவர் தான் அவருடைய கார் மூலமாக பீகாரிலிருந்து வந்த குறிப்பாக இந்த 8 நபர்கள் உட்பட 9 பேரையும் சேலம் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்திலிருந்து அழைத்துக் கொண்டு அவர் காரில் திருச்செங்கோடு அருகே உள்ள மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அவரிடம் இருந்து 64,000 பணத்தை பறித்துக் கொண்டு அனுப்பிவிட்டதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் வடமாநில தொழிலாளர்கள் அனைவரும் சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த இந்தரஜித் என்பவரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து தற்பொழுது விசாரணை நடத்தினர். அப்பொழுது கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது பீகாரை பூர்வீகமாக கொண்ட மூனா சோவன், அதே போன்று சமீர் ஆகிய இருவரும் என்பது தெரிய வந்தது. தற்பொழுது இருவரும் தலைமறைவாக உள்ள நிலையில் இருவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதனிடையே கைது செய்யப்பட்ட இந்தரஜித் வழக்கு பதிவு செய்து அவரை தற்பொழுது காவல்துறையினர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியுள்ளார்கள். மேலும் அந்த தலைமறைவாக உள்ள இருவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.